கடலில் போடப்படுகிற ஒரு மலைக்கோப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்திருவாங்க, அது கூட போட மாட்டாங்க. ஆமே, ஒரு மனுஷனே ஆகாதவைகளை என்ன செய்ய மாட்டான், கூடையில போட மாட்டான். அப்ப பரலோகம் வந்து கொள்ளாதவைகளை அது தன்னிடம் சேர்க்குமா, சேர்க்காது. இப்படியே வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். ஒரு புறப்பட்டு என்ன செய்வாங்க, நீதிமான் நடுவில் இருந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து அவர் எங்க போடுவாங்க, அக்கினி சுவையில போடுவாங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பரலோகராஜ்யம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை, நீதிமான்களாக இருக்கிறது மட்டும். அது மட்டும் இல்ல, பரலோக ராஜ்யத்தை யார் இதுவரை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தான் பரலோகம் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யத்தை எவ்வாறு பிடித்துக் கொள்வது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்படும். பூமியில இருக்கிற நாம இப்படி பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வது ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக சீக்கிரமாக நினைக்க விரும்புகிறேன். பூமியில் இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்தை நான் பிடித்துக் கொள்ள முடியும். ஆமென். எப்படி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், முதலாவது நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்கள், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை கெட்டியாக செய்து கொள்கிறார்கள், பிடித்துக் கொள்கிறார்கள். முதல் தவறு அதுதான். என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அடுத்து என்னவா மாறணும், பிள்ளைகளை போல. யோவான் 3:12 சொல்கிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் யாரும் தேவனுடைய கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும். அப்படின்னா முதலாவது மனம் திருப்பி தேவ பிள்ளைகளை போல மாறணும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாவது ஒரு தகுதி மனம் திரும்புவதும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதும். 2வது ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் வாசிப்பேன். பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா, அதிகமா இருக்கிறது. அப்படி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே